2016ஆம் ஆண்டு தேர்தல் இதே தேசிய கல்விக் கொள்கை தான் நீங்க வந்து வலியுறுத்திருக்கீங்க. அதாவது பைத்தியக்காரத்தனா நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க, அதுல அவர் சொல்லுவாருங்க. அவர் நல்லா படிக்கணும். ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதியிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு. தலைப்பை படிக்கணும். இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன். கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், கட்டாய பாடமொழின்னு போட்டிருக்கேன். அதை கட்டாயமா படிக்க வைப்போம். உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள், விரும்பினால் கற்போம், இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன். எழுதுன வேணாம் தானே. அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும். தம்பி அண்ணாமலைகிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம், எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. தேச ஒற்றுமைக்கா? இந்திய படிச்சாதான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா, என் மொழியை கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றதான் தேசப்பற்றுனா? இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்கா? அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான். அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தமிழனா இருந்தா உணர்ந்திருக்கணும் ஈன வரலாறு. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். நான் சொல்லல, அரசியல் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும். நம்ம சொன்னா கூட பரவாயில்ல, பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க. என் மொழியை நீ வந்து அப்படி சாதாரணமா இந்தி எதற்கு கத்துக்கணும்? இதுக்காக கத்துக்கணும். தேவைன்னா கத்துக்கிறோம். ஏன் இந்தி மட்டும் படிக்கணும்? மராட்டி படிக்க கூடாதா? மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா? சட்டசபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா? சொல்ல முடியுமா? அவ்வளவு உறுதியா இருப்பான். நீ எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக செய்வோம், இதுக்காக கத்துப்போம். தொடர்பு தானே. நான் வேணா கத்துக்கிட்டு வரேன். வட இந்தியாவில் எனக்கு வேலை. இப்போ வட இந்தியாவில் திடீர்னு பணிமாற்றம் போட்டுறாங்க. இங்கே இருக்கிற எங்கள் காவல்துறை அதிகாரியை இல்லை மாவட்ட ஆட்சி பணியில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுறாங்க. அங்கே போய் கற்றுக்கிறது இல்லையா? ஐயா சொல்லுங்கய்யா, கற்றுக்கிறது இல்லையா? தேவைன்னா கற்றுக்க போகிறோம். உணவு, மொழி, உடை இதையெல்லாம் அங்கங்கே வாழ்கிற கால சூழல் அதுதான் தீர்மானிக்குமே ஒழிய கட்டாயமாக இதை கற்றுக்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? குழந்தைகள் வந்து எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு. நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க அண்ணாமலை? இந்தி படின்னு சொல்ற நீ, என் தமிழை படின்னு சொல்லலையே நீ. அப்புறம் தமிழ் பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா, சுடுகாடா வச்சிருக்கியா? என்ன கேள்வி கேட்கிறியா? அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க பிடிக்குது? இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடம் படிக்க ஏன் கேவலமா இருக்கு? பள்ளிக்கூடம் அல்ல, சுடுகாடா இருக்கு. சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு, கட்டி வச்சிருக்க. அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா? 50,000 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல. திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மகன் எங்க படிக்கிறேன்? எங்க படிச்சா உனக்கு என்ன? நீ படிக்க வாய்ப்பு கூட அங்க வந்து படிப்பான். நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம 3 தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிடுச்சு. அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வேளாண்மையை, எந்நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கீழ். எந்நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? கத்தரிக்காய் வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் போய் நாட போறேன்னா, இங்கிலாந்துல போய் நாட போறேன்னா, என் நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷ்ல படிக்கணும்? இதுதான் எங்கள் கேள்வி. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி. அதில் இந்தியும் வரலாம், தெலுங்கும் வரலாம், மலையாளம் வரலாம், கன்னடம் வரலாம், துளுவும் வரலாம், உருதும் வரலாம், மராட்டியும் வரலாம், போஜ்பூரியும் வரலாம், எதுவும் வரலாம். அது என் பிள்ளைய விரும்பணும். ஐயா நான் அங்கே போகிறேன், அந்த இடத்துல வேலை வருது, எனக்கு ஃப்ரான்ஸில் வேலை வருது, எனக்கு வட இந்தியாவில் வேலை வருது, ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லதாக இருக்கும் அப்படின்னு. ஹிந்தி தெரிஞ்சால்தான் நீங்கள் இந்த நாட்டில் வாழ முடியும், ஹிந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடக்குது, பார்க்குறவங்க கண்ணில் தான் குறைபாடு இருக்கு, தன்னை எல்லாருமே அப்பான்னு அழைக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு.
அப்பான்னா இப்படி பண்ணிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரை தவிர அவர் கட்சிக்காரரை தவிர யாரையாவது ஒருவரை நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. மாண்புமிக்க தமிழக முதல்வர் சட்டசபையில பேசினதற்கு 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம் 3 ஆண்டுகள்ல. உங்களுக்கு யாருக்கும் ஐயா இருக்கா? இல்ல எடுத்துக்காட்டவா பேசினது இருக்கு. 1,00,000 போராட்டங்கள், 1,00,000 பிரச்சனைகளை இந்த 3 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குது. இது நல்ல ஆட்சினா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கான்னு சொல்லுங்க. 1,00,000 போராட்டங்கள், அது கூட எண்ணிக்கையில குறைவா இருக்கலாம். இன்னைக்கும் போராட்டம் நடக்குது. ஒவ்வொரு மக்களும் தெருவில் என் வீடை இடிக்கிறாங்க, கரூர் போறாமா, பெருந்துறை போறாமா, ஓடியா அந்த மக்கள் நாங்க குடியிருக்கிற வீடை இடிக்கிறாங்க. கேட்டா ஆக்கிரமிப்பு. அரசு ஆக்கிரமிச்சா சட்டம், அப்பாவி மக்கள் ஆக்கிரமிச்சா குற்றம். இதெல்லாம் என்ன ஆக்கிரமிப்பு? ஏரியை ஆக்கிரமிச்சு, பள்ளிக்கரண ஏரிய இயற்கையின் அருங்கொடையை ஆக்கிரமிச்சு குப்பை மாடாக்கணும். பெருமக்கள் ஆக்கிரமிப்பை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதியா இருக்குது? என்ன இருக்குது? அரசு கட்டிடங்கள், நீதிமன்றங்கள், பல இடங்கள் எல்லாமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டினது தான். நல்ல ஆட்சினா அவரை தவிர இந்த நாட்டில் யாருமே சொன்னாதான் கேட்கிறேன். நல்லாட்சி என்று சொல்லுகிற பெருமக்களே உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் நான் கேட்கிறேன். சும்மா ஏதாவது பேச்சுக்காதீங்க. நல்லாட்சி நல்லாட்சி கொடுக்குறேன். நீங்க ஈரோடு இடைத்தேர்தலில் நான் இப்படி ஆட்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்களும் உங்க மகனும் நின்று ஏன் ஓட்டு கேட்கல? ஓட்டுக்கு எதுக்கு நோட்டு கொடுத்தீங்க? காசு கொடுத்தீங்க? எதுக்கு கள்ள ஓட்டு போட்டீங்க? ஹலோ ஐயா, நல்லாட்சி நாயகரே, திராவிட மாடலின் திலகமே, ஏதாவது பேசிட்டு சார். நேற்று ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனுவை தள்ளுபடி வழக்கு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த எப்படி அதை நடத்துவோம்? நீதிபதி சொல்லிக்கார நடத்துவோம். வழக்கு போட்டது நான் தான் நடத்துவோம். அப்பான்னு கூட்டாலே வேற மாதிரி அர்த்தம்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. அதுக்கு இப்போ காங்கிரஸ் தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அமைச்சர் சிவசங்கர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்பான்னு சொல்றதுக்கு அர்த்தம் வேற. அப்பான்னு சொல்றது முதல்வர் விரும்புறாருன்றத அது அவர் ஒரு அடையாளமா ஆகணும்னு நினைக்கிறார். இப்போ ஜெயலலிதா அம்மையார்னா அம்மா, இப்படி பேரறிஞர் அண்ணானா அண்ணா அப்படின்னு வந்துருச்சுல. இப்போ என்ன எல்லாரும் அண்ணன், வயதுல பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒரு அண்ணன். இப்போ எங்க தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயதுல பெரியவங்க சிலைவர்கள் கூட தம்பின்னு கூடுவாங்க. ஒரு குறியீடாயிருச்சு. அது மாதிரி அவர் தனக்கு அப்பா அப்படின்னு ஒரு குறியீடாக்கணும்னு நினைக்கிறார். அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்கு, மாண்பு இருக்கு. எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும், எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை மார்பை கடிச்சு வச்சுறது, அந்த 6 பேர் 9வது பிள்ளைய கற்பமாக்கி விடுறது, மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைய பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால பாலியல் வன்கொடுமைக்கு, அவளுக்கு யாரப்பா? அந்த பிள்ளைக்கு யாரப்பா? ஐயா தானா? இப்போ கள்ளச்சாராயம் வித்ததில்ல, இந்த மயிலாடுதுறையில் 2 பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கல்ல, செத்து விழுந்திருக்காங்கல்ல, அந்த பிள்ளைக்கு யாரப்பா? ஐயா தானா? இப்படிப்பட்ட அப்பா பார்க்கும்போது என்னப்பா இப்படி பண்றீங்களப்பான்னு தான் கேட்க தோணுது. வேற எதுவும் கேள்வி இருக்கா? உயர்நீதிமன்றமே பாராட்டு தெரிவிச்சது தமிழக அரசுக்கு. அப்பா வழக்கலையா? அண்ணா பல்கலைக்கழகம் காவல்துறையும் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றமே பாராட்டு நடவடிக்கை. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஊடக இருங்க தம்பி, ஊடகவியலாளர்களா என் உடன் பிறந்தாட்ட கேட்கிறேன், நடவடிக்கை என்ன? எடுத்த நடவடிக்கை நமக்கு தெரியணும்ல. என்ன நடவடிக்கை இருக்கு? அப்படி நான் என்ன கேட்கறது சொல், என்ன நடவடிக்கை இருக்கு? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இருந்து என்ன நடவடிக்கை இருக்கு? சாலையில கிழக்கு கடற்கரை சாலையில திமுக கொடியை கட்டி போனதுல வந்த பிரச்சனைக்கு இல்லை நான் அதிமுக காரன், நான் சும்மா டோல்ல இது பண்றதுக்காக அதை ஏமாத்துறதுக்காக கொடியை கட்டினேன். அப்படின்னா உன் கொடியை கட்டினா ஏமாத்தலாம் அதானே? அவனை மட்டும் நீ போலீஸ் காவல்துறை வண்டியில வச்சு எடுத்தீங்களா இல்லை வீடியோ? அந்த பையன் பேசினால அதை ஏன் நானும் செய்யறேன்னு எடுக்கல? ஒரு தங்கச்சி சொன்ன வாக்கு மூலத்தை முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர்ல வெளியிட்ட நீ, அவனை ஏன் நீ வாக்கு எடுக்கல? எதனால அப்படி பண்ண சார்? தெரியாம பண்ணிட்டேன் சார், இப்படி பண்ணிட்டேன் சார், இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண சார், இப்படி பண்ண, ஏன் எடுத்து வெளியில? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இத்தனை கைதிகளை கைது பண்ணிருக்கீல்ல, 3 பேரை என்கவுண்டர் பண்ணல, கண்டதும் சுட்டு கொன்றிருக்கீல்ல, எதுக்காக கொன்னீங்க? காரணம் சொல்லுங்க. ஏன் அவனை கொன்னீங்க? அவன் தான் குற்றவாளியா? அவன் தான் திட்டம் திட்டினானா? அப்படின்னா அது வெளியில சொல்லணும்ல. தப்புன்னு சுட்டு போடுறதுக்கானது. சுட்டு ஏன் போடணும்?
ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவனை இதுக்காக ஆம்ஸ்டாங்க கொன்னாங்க, இதுதான் காரணம், இதுக்கு காரண கர்த்தா இவர் திட்டமிட்டு கொடுத்தார், இவர் கொலைக்கு இவ்வளவு காசு கொடுத்தார், இந்த நோக்கத்துக்காக இதுக்காக நாங்க கொன்னோம் அப்படின்னு ஏன் அந்த கைதியில வேன்ல ஏத்திட்டு போற அவன்ல ஒருத்தனை நீ வாக்கும் எடுத்து வீடியோ போடல? இதுல நடவடிக்கை சொல்லுங்க. இந்த கையில ஒரு கட்டு போட்டீங்க, இந்த கையில ஒரு கட்டு போட்டீங்க, எல்லா குற்றவாளிக்கும் செய்யறதானே. மார்கை மாதிரி அடிச்சு வெள்ளைய ஒரு கட்டை போட்டு அவன் உட்கார்ந்துருப்பான். அப்புறம் வண்டியில ஏற்றும்போது தாங்கி தூக்கிட்டு வருவிய, இறங்கி நடக்கும்போது நல்லா நடந்து போவான், ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவிய. இந்த திராவிட நாடகத்தை என்னைக்கு நிறுத்துவீங்க நீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க உட்கட்சி விவகாரம். எத்தனை விவகாரம் ஒரு கட்சிக்கு இருந்தாலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை என்ன? அதனால பிரச்சனையா பேசுவோம். அது பிரச்சனை இல்லைல்ல, விட்டுருவோம்.